முத்து மீனாவை தர தரன்னு இழுத்துட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு, நட நம்ம சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக நேராக காரை அங்கே ஓட்டிட்டு போகிறாரு. சீதாவும் அங்கே என்னதான் இருந்தாலும் அக்கா நம்மளை அடிச்சது தப்பு, எப்போ தான் மாமாவும் அக்காவும் அருணை பற்றி புரிஞ்சுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சோகமாகவே தன்னோட வேலையில் கவனம் இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்துட்டு உள்ளே நுழையிறாங்க முத்துவும் மீனாவும். உடனே சீதா கண்டுக்காமல் திரும்பிக்கிறாங்க கோபத்தில். என்னதான் இருந்தாலும் அக்கா நம்மளை காலையில் அடித்தது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி. உடனே முத்து சொல்கிறாரு, சீதா நாங்கள் உள்ளே வரும்போதே நீ என்னை பார்த்துட்டேங்கிறது எங்களுக்கு தெரியும் சீதா, இப்போ ஒரு நிமிஷம் திரும்பி பாரு, உங்ககிட்ட தானே உன்னை பார்க்கறக்காகத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே சீதாவோ மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னடி என்ன நான் என் புருஷனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தானே பார்க்குற, இப்போ கொஞ்ச நேரத்தில் உன் புருஷனோட வண்டவாளத்தை எல்லாத்தையுமே அவர் படம் போட்டு காமிக்க போகிறாரு, அதுக்காகத்தான் நாங்கள் 2 பேருமே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல. உடனே சீதா சொல்கிறாங்க, அக்கா திரும்ப திரும்ப நீங்கள் அருணை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்க மாட்டேன், சண்டை வந்துடும் 2 பேர்த்துக்கும் அப்படின்னு அங்கே சீதாவும் சொல்ல. உடனே முத்து சொல்கிறாரு, சீதா நீ உன் அக்காவை விட்டுரு, நீ எனக்காக நான் சொல்கிறத கேட்பையா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீதாவோ மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ நீ ஆஃப் டே லீவ் போட்டு இப்போவே வா என் கூட, உன் புருஷனோட இதையே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீதாவும் சரி மாமா, எனக்கும் காலையில் இருந்து இங்கே வேலையே ஏனோ ஓட மாட்டேங்குது, மனசு ஃபுல்லாக அக்கா மேலேயும் உங்கள் மேலேயுமே தப்பாக நினச்சிட்டோமோ தப்பாக பேசிட்டோமோன்னு அங்கலாப்பா இருக்குது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே சீதா. உடனே முத்து சொல்கிறாரு, பரவாயில்லப்பா சீதா, நீ தப்பாக நினச்சது தப்பில்லை, ஏன்னா யாருக்குமே அவங்க புருஷனை விட்டு கொடுக்கறதுங்கிறது சாதாரணமாக எந்த பொண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற நினப்பில் நீங்கள் 2 பேரில் கண்டிப்பாக அருண் மேலே நீ பாசமாக இருக்கிறது தப்பில்லை சீதா, ஆனால் அதுவே கண்மூடித்தனமான நம்பிக்கைங்கிறது ரொம்ப முட்டாள்தனம். அதனால தான் நீ இன்னொரு வாட்டி வேறு ஏதாவது விஷயத்தில் கூட அவனை இதே மாதிரி நம்பி நம்பி ஏமாறக்கூடாதுல்ல. என்ன சொன்னால் சொல்லிட்டு போகிறான், அப்படியே வேணாலும் இருந்துட்டு போகட்டுன்னு நான் விட்டுட்டு போயிருப்பேன். ஆனால் நீ அவங்கிட்ட இனிமேல் லைஃப்பில் ஒரு இப்படியே அவனை பற்றி தப்பாகவே ஒரு கண்ணோட்டம் இருக்கட்டுங்கிறதுக்கு வேண்டி தான் அவனை கூப்பிட்டு வந்து நான் நிரூபிக்க போகிறேன் சீதா வா அப்படின்னு அங்கே சீதா ஐயோட லீவ் போட வச்சு கூட்டிகிட்டு வராங்க முத்துவும் மீனாவும். அப்போ மீனா காருக்குள்ளே ஏறி உட்காந்ததுக்கப்புறம், சீதா இப்போ உன் புருஷன் அந்த 3 ஆளை வச்சு என் புருஷன் அடித்தாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் உன் கண்ணு முன்னாலேயே நான் காமிக்கிறேன். அதுக்காகத்தான் எப்படி உன் மாமா போட்ட பிளானு, நாங்கள் கண்டிப்பாக இப்போ நீ திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என் புருஷன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் சொல்ல. உடனே முத்துவும் நேராக அன்னைக்கு 3 ஆளுங்க அடித்த அதே ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா லைனாக ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜாக அடுத்தடுத்து பார்த்துட்டே வர்றாரு. அதே மாதிரி அங்கே அடி வாங்கின அந்த ஸ்பாட்டுக்கு 2-3 கடை 2-3 தெருவு தள்ளி அதுக்கும் முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அருண்குமார் அந்த 3 ரவுடிங்க கூட பேசினதும் தன்னோட பாக்கெட்டில் இருந்து காசை எடுத்து கொடுக்கறதும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகி இருக்க. உடனே அங்கே மீனா பார்த்தீங்களா பாத்தியா பாருடி பாரு உன் புருஷனோட லட்சணத்தை அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க சீதா கிட்ட. உடனே சீதாவோ என்னது இவர் எதுக்கு இந்த 3 பேருக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாத்தியா சீதா, அப்போ நான் எங்கேயாவது அங்கே இருக்கிறேனான்னு பாரு, நான் எங்கேயோ சவாரி ஓட்டிகிட்டு இருப்பேன் அந்த நேரத்தில் கரெக்டாக எனக்குன்னே வந்து சேர்றாப்படி உன் புருஷன் ஒரு 7:30 மாதிரி நான் போகிற வழியில் எல்லாம் வந்து செக்கிங்னு நின்றுக்குவான். ஆனால் கடைசியில் அதெல்லாம் கூட பரவாயில்ல சீதா, என்ன ஆள் வச்சு பழி வாங்குறவன்னு சொல்லி உன் புருஷன் கதை கட்டினானே அதுதான் செம காமெடி போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு முத்து. உடனே சீதாவோ மாமா எனக்கு இவரை பற்றி புரிஞ்சுக்கவே முடியல மாமா அப்படின்னு சோகமாக முகம்லாம் வாடி போயிடுது. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன சீதா இன்னமும் புரியலையா, உன் புருஷன் அந்த 3 பேர்த்துக்கு பணம் தான் கொடுத்து அடிக்க சொல்லி இருக்கிறாங்கிறதுக்கு இந்த கேமராவோட சிசிடிவி ஃபுட்டேஜை ஞாபகம் வச்சுக்கோ, இதை என்னோட மொபைலில் அப்படியே அனுப்பிச்சி விடுங்கண்ணா அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்ல அவரும் அதை அனுப்பிச்சி விடுறாரு. அடுத்தது இன்னும் 2 தெருவு தள்ளி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அடுத்த கேமராவோடதை பார்க்கும் பொழுது கரெக்டாக அந்த ஆளுங்க
உள்ளே வர்றாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு முத்துவோட காரும் வருது. உடனே நிறுத்துங்கண்ணா அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட முத்து சொல்கிறாரு. பார்த்துக்க சீதா, அவனுங்க முன்னாடி போகிறானுங்க, பின்னாடியே நானும் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நான் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் அப்போதைக்கு எனக்கு அவனுங்க 3 பேர் யாருன்னு தெரியாது. நான் எதுக்கு அந்த வழியாக வந்தேன்னா சவாரிக்கு தான் வந்தேன் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. அடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கரெக்டாக அந்த ஸ்பாட் நடந்த இடத்துல அதுக்கு மரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை அந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே கண் சிமிட்டுறாரு, கை காமிக்கிறாரு அருண்குமார் அந்த 3 ஆளுங்களுக்கு. ஏன்னா முத்துவோட காரும் கரெக்டாக அங்கே நின்றுட்டுருக்க அதே இடத்துல இவர் பைக்கை நிறுத்திட்டு அங்கே இவங்க 3 பேர்த்தையும் கை காட்டி குறுக்காட்டி அடிக்கிற மாதிரி அடிக்க, அவனுங்களும் வேணும்னே அடிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. ஆனால் அடியே அதிகமாக படலை அப்படிங்கிற மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகி இருக்குது. ஆனால் அப்பாவித்தனமாக முத்து உண்மையாலுமே அடி வாங்குறாரு இந்த அருண்குமார்னு நினச்சிட்டு வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த 3 ரவுடிங்களை போட்டு அடித்து துவம்சம் பண்ணுறதுன்னு எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகி இருக்குது. உடனே சீதா கிட்ட சொல்கிறாரு முத்து, என்ன சீதா பாத்தியா, உன் புருஷன் அங்கே பணம் கொடுத்து செட் பண்ணி இங்கே வந்து அவனே கை காமிக்கிறான், சிக்னல் கண்ணடிக்கிறான், என்னென்ன பண்ணுறான், கரெக்டாக வர சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் எனக்கு எப்படி சீதா தெரியும்? என்னோட கார் தான் முன்னாடி நின்றுட்டு இருந்தது. நான் என்னை முன்னாடி பார்த்து தானே ஓட்ட முடியும். பின்னாடி இவனுங்கெல்லாம் இந்த பிளான் போடுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? யதார்த்தமாக உன் புருஷனை அடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் காப்பாற்ற போகிறேன். பத்தாததுக்கு ரத்தம் வருதுன்னு ஹாஸ்பிட்டல் போகலான்னு இழுக்கிறேன், அதுக்கும் வரமாட்டேங்கிறாரு. ஒரு பாட்டில் தண்ணியாவது குடியா அப்படின்னு சொல்லி பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பைக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்தியா? அவனோட முகர்கட்டையை பார்த்தியா? எப்படி வெறப்பா பைக் எடுத்துகிட்டு போகிறான்னு அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. உடனே சீதாவும், மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, அக்கா என்னை மன்னிச்சிடுங்கக்கா, ஆனாலும் எனக்கு இன்னமுமே எதுக்காக அவர் பணம் கொடுத்தாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே முத்து சொல்கிறாரு, இவ்வளவு தானே சீதா, அதையும் நான் நிரூபிக்கிறேன் இரு, கன்ஃபார்மாக 100% நீ அவன் கெட்டவங்கிறத இப்போ கொஞ்ச நேரத்தில் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நேராக வழக்கமாக அங்கே அருண்குமார் அந்த டைமுக்கு செக்கிங் பண்ணுற அந்த தெரு வழியாக போகிறாரு முத்து. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னங்க எதுக்காக இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு மீனா கேட்க, உடனே முத்து சொல்கிறாரு, இந்நேரத்துக்கு அந்த சீதாவோட புருஷன் அருண் இங்கே தான் செக்கிங்கில் இருப்பான், அதனால் அந்த வழியாக போகிறேன், நீங்கள் 2 பேரும் ஃபோன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ நான் அவன்கிட்ட போய் பேசுகிறதுல அவன் வாயாலேயே உண்மையை வர வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல, உடனே சீதாவும் சரி மாமா அப்படின்னு தன்னோட ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவரும் முத்துவும் சீதாவோட ஃபோனுக்கு ரிங் விட்டு அதை எனேபிளில் வச்சுட்டு காலை நேராக பாக்கெட்டில் ஃபோனை கையில் வச்சிட்ருக்காரு. அப்போ அங்கே போய் அருண்குமார் கிட்ட கேட்குறாரு, என்ன மிஸ்டர் அருண்குமார், நீ என்ன எப்படியாவது என்னையும் சீதாவோட குடும்பத்தையும் அதாவது மீனாவோட குடும்பத்தையும் பிரிக்கணும், நான் தான் அந்த குடும்பத்துக்குங்கிற மாதிரி மீனாவோட குடும்பத்தில் அவங்க அம்மா கிட்டையும் சத்யா கிட்டையும் உன்னை பெரிய ஆளாக நீ காமிச்சிக்கிறதுக்காக அந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீ பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி எனக்கு மரியாதை அதிகமாக அந்த குடும்பத்தில் மூத்த மருமகன்னு அவங்க என்னை ரொம்ப நம்புகிறாங்க மதிக்கிறாங்கங்கிறத எப்படியாவது கெடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி தானே நீ பிளான் பண்ணி சீதா கிட்ட என் மேலே ஆள் விட்டு அடித்து உனக்கு ரத்தம் வந்துருச்சுன்னு பழி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அங்கே டிராஃபிக் போலீஸ் அருண்குமாரும், டேய் ஆமாண்டா, இதுக்கு என்னடா இப்போ இனிமேல் நீ சீதா மனசில் கண்டிப்பாக ஒரு நல்ல எண்ணத்துலையே இருக்க மாட்டேன், உன்னை பற்றி இன்னும் நிறைய உன்னை பற்றி கெட்ட அபிப்பிராயத்தை தான் உன் மனசில் உண்டு பண்ணுவேன், அதுக்கு இன்னும் நிறையா காலம் இருக்குது, நிறையா அதுக்கு ஏற்பாடுகளும் நான் பண்ணுவேன், கண்டிப்பாக சீதா உன்னை காரி துப்பி இனிமேல் அவள் முகத்துலையே முழிக்காதேன்னு சீதா மட்டும் இல்லை அவளோட தம்பி சத்யா அவளோட அம்மா அப்படின்னு என்னோட அத்தை அவங்க எல்லாருமே உன் முகத்தில் அந்த வீட்டுக்குள்ளேயே விட முடியாத அளவுக்கு உன்னை நான் கண்டிப்பாக மாற்றி அவங்க மனசை மாற்றலடா, மாற்றி எல்லாமே என் மாப்பிள்ளை அருண் தான், எல்லாமே அவர் தான்னு அவங்க வாயாலேயே நான் சொல்ல வைக்கல, என் பேர் அருண் கிடையாதுடா அப்படின்னு அருண் சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, டே இப்போ உண்மையிலேயே உன்னை அடிக்கிறதுக்கு நான் ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இப்போ கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்ல, அங்கே நேராக கால் பண்ணுறாரு சீதா கிட்ட. கால் பண்ணின காலில் லைனில் இருக்கிற சீதாவை, வா சீதா வெளியில் வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் இறங்கி வர்றதை பார்த்து, அச்சச்சோ நாம் பேசுனது எல்லாமே சீதா கேட்டாளா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு அங்கே டிராஃபிக் போலீஸ் அருண்குமார். உடனே சீதாவும் அருண்குமாரோட சட்டையை எட்டி பிடிச்சு பலார்னு ஓங்கி அறையிறாங்க. பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற அருணுக்கோட வேலை செய்கிற போலீஸஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அருண்